ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னுடைய பிரதர் குளோக்கல் எடிட்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு. அதுல போட்டோஸ் எப்படி எடிட் பண்றதுங்கிறத பத்தின சில டுட்டோரியல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கேட்டகரியில உள்ள டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவசியம் போய் பாருங்க. இந்த சேனலுடைய லிங்க் நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். அவசியம் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஏதாவது யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் கூட பத்தி சொல்லுங்க. நான் நிச்சயமா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கிறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 2019 புல்வாமா தாக்குதல். நம்ம மறந்திருக்க மாட்டோம். இந்தியாவை சேர்ந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் அந்த ஒரு தாக்குதல்ல பலியாகி இருந்தாங்க. சோ அந்த ஒரு தாக்குதல் நிகழ்விற்கு மூளையாக செயல்பட்ட ஒரு முக்கியமான பயங்கரவாதி முகமது இஸ்மாயில் ஆல்வி. இந்த ஒரு பயங்கரவாதியை இந்திய ராணுவத்தினர் சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த பயங்கரவாதி ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய சீஃப் மசூத் ஆசாதிற்கும் உறவினர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. குறிப்பா புல்வாமா பகுதியில் இருக்கக்கூடிய தசீகம் வனப்பகுதியில இந்த பயங்கரவாதி ஒளிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தகவல் இந்திய ராணுவத்திற்கு கிடைச்சிருக்கு. இதையடுத்து இந்திய ராணுவம் அந்த பகுதியில தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறை மற்றும் நம்முடைய ராணுவ வீரர்கள் மேல இந்த பயங்கரவாதிகள் ஒரு திடீர் தாக்குதல் நடத்திருக்காங்க. இதற்கு இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் நடத்திய பதில் தாக்குதல்ல இந்த பயங்கரவாதி உட்பட 2 பேர் பலியானதா அறிவிச்சிருக்காங்க. சோ அதுல ஒரு முக்கியமான பயங்கரவாதி தான் இந்த ஒரு முகமது இஸ்மாயில் ஆல்வி. அதே மாதிரி மற்றொரு பயங்கரவாதி பார்த்தோம்னா அவனுடைய பேர் சமீர் டார்னு சொல்றாங்க. இதுவனும் A+ கேட்டகரி இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல ஒரு முக்கியமான பயங்கரவாதி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் முகமது இஸ்மாயில் ஆல்வி பொறுத்த வரைக்கும் புல்வாமா தாக்குதல் மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர்ல பல்வேறு கொடூரமான தாக்குதல்களுக்கு மூளையா செயல்பட்ட நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்ல மட்டுமே இந்த ஒரு பயங்கரவாதி பேர்ல 14க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்ஸ் பதிவாயிருக்கிறதாவும் முக்கியமாக தேடப்படக்கூடிய ஒரு பயங்கரவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் ஜம்மு காஷ்மீருடைய ஐஜிபி விஜயகுமார் அவர்கள் இது சம்பந்தமா என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்த இந்த புல்வாமா தாக்குதல்ல அந்த எஃப்ஐஆர்ல 19 பெயர்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் அதுல 8 பேரை இதுவரைக்கும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் என்கவுண்டர் செஞ்சிருக்கிறதாவும் 6 பேரை கைது செய்திருக்கிறதாவும் மிச்சம் இருக்கக்கூடிய 5 பேரை தேடும் பணியில ஈடுபட்டிருக்கிறதாவும் புல்வாமா தாக்குதல்ல ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் உரிய தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு முகமது இஸ்மாயில் ஆல்வி அப்படிங்கிற நபர் இந்தியன்ஸ் கிடையாது. இவன் ஒரு பாகிஸ்தானி கமாண்டர் அப்படிங்கிற விஷயத்தையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதை பார்த்துங்க, பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி இங்க தங்கியிருந்து இவ்வளவு பெரிய பயங்கரவாத சம்பவங்களை நிகழ்த்துறாங்கன்னா நிச்சயமா உள்ளூர்ல இருக்கக்கூடிய வேறு சில உதவிகள் கிடைக்கும் பட்சத்துல மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். சோ ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் அனைத்து விதமான பயங்கரவாதிகளையும் என்கவுண்டர் அல்லது அவங்களை கைது செய்து தீவிரவாதமற்ற ஒரு மாநிலமா ஜம்மு காஷ்மீர் அறிவிக்கிறதுக்கு தான் தொடர்ச்சியா முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இரண்டாவது அப்டேட் பார்த்தோம்னா ரஃபேல் சம்பந்தமானது. ரஃபேல் போர் விமானங்களை 2 இடத்துல இந்தியா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒன்னு அம்பாலா, இன்னொன்னு ஹாசிமாரா. அதுல அம்பாலால ரஃபேல் போர் விமானங்கள் உள்ளடக்கிய ஒரு ஸ்குவாட்ரன் ஆல்ரெடி அபிஷியலா லான்ச் பண்ணிருந்தாங்க. ஸ்குவாட்ரன் அப்படிங்கிறப்ப அதுல ஒரு போர் விமானம் மட்டும் இல்லாமல் வேறு சில போர் விமானங்களும் இருக்கும். சோ அதோட சேர்ந்து ஒரு பேட்சா இருக்கும். சோ அதோட நம்ம போகும்போது நம்முடைய பாதுகாப்பான முறையிலிருந்து நம்ம ஒரு தாக்குதல் மேற்கொள்ள முடியும். அதே மாதிரி கண்காணிப்பை தீவிரப்படுத்த முடியும். ஆல்ரெடி அம்பாலால ரஃபேல் போர் விமானங்கள் உள்ளடக்கிய ஒரு ஸ்குவாட்ரன் இருக்கு. இதையடுத்து ஹாசிமாரா ஏர்பேஸ்லயும் ரஃபேல் போர் விமானங்கள் உள்ளடக்கிய ஒரு ஸ்குவாட்ரனை அபிஷியலா இந்தியன் ஏர்போர்ஸ் டிப்ளை பண்ணிருக்காங்க. இந்தியாவுடைய ஏர் சீஃப் ஆர்கே சிங் படோரியா அவர்கள் முன்னிலையில இந்த ரஃபேல் போர் விமானங்கள் ஹாசிமாரால 101 ஸ்குவாட்ரான், அதாவது இந்த ஒரு 101 ஸ்குவாட்ரான்ங்கிறது இந்தியாவுடைய ஒரு நீண்ட கால ஸ்குவாட்ரான். இதற்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்குவாட்ரான்ல சு-7 அதே மாதிரி MiG-21M ரக ஏர்கிராப்டும் இதுல இருந்திருக்குது ஒரு காலத்துல. சோ இந்த ஒரு 101 ஸ்குவாட்ரான்ல தான் ரஃபேலையும் இணைச்சிருக்காங்க. சோ இதன் மூலமா லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் மேலும் நம்மளுடைய பேட்ரோல்ஸ் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ லடாக் மட்டும் இல்லாமல் வேறு சில பகுதிகளிலையும் இந்த ஒரு 101 ஸ்குவாட்ரான்
ட்ரோன் அப்படிங்கிறது வந்து பேட்ரோலிங் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரஃபேல் டிப்ளாய்மெண்ட் வந்து ஹாசிமாரால வந்து மிகவும் கவனமுடன் செயல்பட்டு இருக்கிறதாவும், இங்க இருக்கக்கூடிய இந்த ரஃபேல் போர் விமானங்களை வந்து நிச்சயமா எதிரிகளுக்கு வந்து பயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் இந்தியாவுடைய ஏர் சீஃப் ஆர்.கே. சிங் படோரியா அவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சோ இதுவுமே கூட ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது. கடைசி அப்டேட் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுடைய முப்படைகளுக்கும் 30 எண்ணிக்கையிலான MQ-9 பிரிடேட்டர் பி ரக ட்ரோன்ஸ் வந்து நம்ம டிப்ளாய் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த MQ-9 பிரிடேட்டர் பி ட்ரோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற உலக அளவிலான ட்ரோன்ஸ்லயே ஒரு அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸ். இது வந்து US ட்ரோன் தான். இந்த ட்ரோன்ஸ் வந்து ஆல்ரெடி 2 ட்ரோன்ஸ் நம்ம வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி அதை வந்து இந்திய கடற்படையில வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தோம். அதனுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் மற்றும் அதனுடைய செயல்திறன் எல்லாமே இந்தியாவிற்கு பாதுகாப்பிற்கு திருப்திகரமா இருந்ததுனாலதான் மேலும் இதை வந்து 30 எண்ணிக்கையில் நம்ம வாங்க போறோம். இந்தியாவுடைய முப்படைகளுக்கும் தலா 10 அப்படிங்கிற எண்ணிக்கையில வாங்கி அதை நம்ம டிப்ளை பண்ண போறோம். இது சம்பந்தமான தகவல்கள்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். சோ இந்தியா வந்து இதை இப்ப ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையிலான DAC சொல்லப்படக்கூடிய டிஃபென்ஸ் அக்வேஷன் கவுன்சில்ல வந்து இதற்கான ஒப்புதலை வந்து வழங்குவாங்க. விரைவில் இது வந்து படையில இணைக்கப்படும். அமெரிக்காவுக்கு இது சம்பந்தமான ஆர்டர்ஸை இந்தியா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த 30 ட்ரோன்ஸையும் $3 பில்லியன் மதிப்பீட்டில், அதாவது 22,000 கோடி இந்திய ரூபாய் மதிப்புல வந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்க போறோம். ஆல்ரெடி இந்தியாவில் வந்து நிறைய ட்ரோன்ஸ் இருக்கு. இப்ப இஸ்ரேலுடைய ஹெரோன் ட்ரோன்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய டிப்ளை பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த ட்ரோன்ஸ்லாம் வந்து வெறுமனே சர்வேலன்ஸ் பர்பஸ்க்காக தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை வச்சு கண்காணிப்பை தீவிரப்படுத்துவோம். ஆனா ஒரு ட்ரோன்ல இருந்து தாக்குதலும் செய்ய முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு ட்ரோன் வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ரோன் தான். இதை நம்ம இணைக்கும் பட்சத்துல இந்தியாவுடைய முதல் பேலோடை சுமந்து சென்று தாக்கக்கூடிய ஆள் இல்லாத ஒரு விமானமா இது இருக்கும். மேலும் இந்த MQ-9 பிரிடேட்டர் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி தான் அமெரிக்கா வந்து ஈரானிய தளபதி ஹாசிம் சுலைமானி, சமீபத்தில் நம்ம படிச்சிருப்போம் அது சம்பந்தமான செய்திகள்லாம். இந்த ஹாசிம் சுலைமானிங்கிற ஈரானுடைய ஒரு முக்கியமான ராணுவ தளபதியை வந்து அமெரிக்கா வந்து கொண்டு வந்தாங்க. அதற்கு வந்து இதே ட்ரோன் தான் அவங்க வந்து பயன்படுத்தினதாகவும் அப்ப வந்து தகவல்கள்லாம் வெளியே இருந்து, சோ அந்த ட்ரோன் தான் நம்ம வாங்குறோம். சோ இதன் மூலமா நம்ம வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மேற்கொள்றதா இருக்கலாம். அதே மாதிரி எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள பயங்கரவாத முகாம்களை வந்து நம்ம அழிக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து புல்வாமா தாக்குதல் அப்பெல்லாம் இந்த ஜெய்சி முகமது அமைப்பினுடைய பயங்கரவாத முகாம்கள் மீது நம்ம பாகிஸ்தான் உள்ள போய் தாக்குதல் நடத்தணும். சோ அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து நமக்கு பெரிதும் பயனளிக்கும். ஏன்னா இதுல வந்து லேசர் கைடட் பாம்ஸ் வந்து இதுல எடுத்துட்டு போய் அந்த பகுதியில் வந்து நம்ம வந்து வீச முடியும். சோ அதற்கு வந்து இது பெரிதும் பயன்படும். மேலும் இதுல வந்து ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸையும் நம்ம வந்து லான்ச் பண்ண முடியும் இதுல இருந்து. சோ அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான ஃபெசிலிட்டிஸ் வந்து இதுல இருக்கு. மேலும் இதுல இருந்து 2177 கிலோகிராம் எடை உள்ள பேலோட்ஸையும் இதுல வந்து நம்ம சுமந்து செல்ல முடியும். மேலும் 40 மணி நேரத்திற்கு இடைநில்லாமல் பறக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. 40,000 அடி உயரத்திலையும் பறக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த 30 ட்ரோன்ஸையும் நம்ம படையில இணைக்கும் பட்சத்துல நம்ம நிச்சயமா சைனாவுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்க முடியும். மேலும் பாகிஸ்தானுக்கும் இது மூலமா எச்சரிக்கையை வந்து நம்ம விடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா ஆல்ரெடி சைனா பொறுத்த வரைக்கும் அவருடைய பகுதிகளில் வந்து அதிகமான அளவுல வந்து ட்ரோன்ஸ் வந்து அவங்க டிப்ளை பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு ட்ரோன்ஸ் வந்து நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலையும் இருக்கும். மேலும் இந்தோ பசிபிக் ரீஜன்லயும் சீனாவுடைய அந்த உளவு கப்பல்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய நடமாட்டமும் அதிகமா இருக்கு. சோ அதற்கு வந்து நம்ம ஒரு பதிலடி இதுல இருந்தே நம்ம வந்து ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் மூலமாவும் நம்ம அவங்களை அட்டாக் பண்ண முடியும். மேலும் இதுல இருக்கக்கூடிய லேசர் கைட் பாம்ஸ் மூலமாவும் அவங்களுடைய அந்த உளவு கப்பல்களை வந்து நம்ம தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.